வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ குக் வித் கோமாளியோட ஃபேன்ஸ்க்கெலாம் ஒரு சந்தோஷமான செய்திங்க. ஸோ புதுசாக வந்து ஒரு ப்ரோமோ விட்டுருக்காங்க. அதில் ஒரு ட்விஸ்ட்லாம் வச்சுருக்காங்க. புதுசாக ஒரு செஃப்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நியூ சீசன், நியூ ரூல்ஸ் அண்ட் நியூ காம்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரோமோ வந்து வந்திருக்குங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஃபஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் பார்க்குறது வந்து குக் வித் கோமாளி தான். ஸோ சீசன் 5 வந்து கொஞ்சம் சொதப்பினது மாதிரி இருந்தது. நிறையா பிரச்சனைகள்லாம் போச்சு. ஸோ இப்போ சீசன் 6ல் அதை நிறைய பேரை பார்க்க வைக்கிறதுக்கு புதுசாக ஏதோ பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அதில் நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ், செஃப் தாமு, அப்புறம் வந்து செஃப் கௌசிக் அப்படிங்கிறவரை வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நடுவராக இவர் வந்து இதுக்கு முன்னாடி வந்து சன் டிவியில் வந்து மாஸ்டர் செஃப் அதில் வந்து நடுவராக இருந்தார். பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. ஸோ சௌந்தர்யா இருக்காங்க. சௌந்தர்யாவுக்காகவே நிறைய பேர் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அன்ஷிதா என்ன ஒரு வேளை குக்காக வருவாங்களோ அப்படிங்கிற டவுட் எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா கோமாளியில் இல்லாத மாதிரியே தெரியுது. ஸோ ஏன்னா சுனிதா இருக்காங்க, பட் அவங்க இல்லை. ஒருவேளை அவங்க குக்காக வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் 3 செஃப்பை வச்சுக்கிட்டு எப்படி இது பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஸோ நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். அவ்வளோ. See you.